அதனால நம்ம இன்னும் அதை ஸ்மார்ட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். தமிழ், ஒருவேளை பிரபு தப்பானவனா இருந்தா ஒரு அண்ணனா இந்த கல்யாணத்தை நானே தடுத்து நிறுத்திடுவேன். ஆனா அதுக்கு ப்ராப்பரா எவிடன்ஸ் வேணும் தமிழ். அது இருந்தா மட்டும்தான் வர்ஷினியை கன்வின்ஸ் பண்ண முடியும். இல்லைன்னா மறுபடியும் பெரிய பிரச்சனை ஆயிரும் தமிழ். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். சரி, இந்த எவிடன்ஸ் வச்சு நம்ம எதுவும் கண்டுபிடிக்க முடியலனா வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாம் தமிழ். தமிழ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். நீ பிரபுவை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றது யாருக்குமே தெரியக்கூடாது. முக்கியமா வர்ஷினிக்கு தெரியக்கூடாது. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாக்கிரதையா இரு. சரி. வா போலாம். உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். பேசு தமிழ். பிரபுவை பத்தி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பரவாயில்ல, சொல்லு தமிழ். நீ எதுக்கு என்கிட்ட தயங்கிட்டு இருக்க? நீ என்ன வேணாலும் சொல்லலாம். வர்ஷினி, பிரபுவுக்கு ஏற்கனவே லிடியாங்கிற ஒரு பொண்ணோட அஃபேர் இருந்திருக்கு. உனக்கு தெரியுமா? ஐயோ, எல்லாரும் அப்படிதான் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அது அஃபேர்லாம் இல்ல. அவ பிரபுவை ஒன் சைடா லவ் பண்ணிருக்கா. சரியான லவ் டார்ச்சர். இவரு நோ சொல்லிட்டாரு. இவரு நம்மளோட கல்ச்சர் இல்ல, நம்ம ஊர் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆரம்பத்துல இருந்தே தெளிவா இருந்திருக்காரு. இப்பெல்லாம் பொதுவாவே ஃபாரின் பொண்ணுங்களுக்கு நம்ம ஊர் பசங்க கூட ஒரு சின்ன அட்ராக்ஷன் வந்திருக்குல்ல, அந்த மாதிரி தான் அவளுக்கும் வந்திருக்கு. அவளும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டா. ஆனா பிரபு அசரவே இல்லையே. இதுல வேற யாரா இருந்தாலும் தலைய ஆட்டிக்கிட்டே அந்த பொண்ணு பின்னாடியே போயிருப்பாங்க. ஆனா பிரபு அப்படி போல. ஓகேடா, நான் பாத்துக்கிறேன்டா. சரி, நான் அப்புறம் கால் பண்றேன். ஹேய் வர்ஷினி, நீ எப்பவுமே சந்தோஷமா இருந்தா உன் முகம் எப்படி இருக்குன்னு இப்பதான் இங்க எல்லாருக்குமே தெரியுது. கொஞ்ச நாளா அழுது அழுது எங்களெல்லாம் பாடா படுத்திட்டல. பின்ன நினைச்சது கிடைக்கணும்னா கொஞ்சம் போராடி தானே ஆகணும். தேங்க்ஸ்ண்ணா. எதுக்கு? எல்லாத்துக்கும் தான். எனக்காக நீ எவ்வளவு ஃபைட் பண்ணிருக்க. சத்தியமா அண்ணா, நீ லண்டன்ல இருந்து வந்தப்ப அப்ப இருந்த ஆட்டிடியூட்க்கும் இப்ப இருக்க ஆட்டிடியூட்க்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. நீ இவ்ளோ பொறுப்பான அண்ணனா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. எனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ற. என்ன? அப்பதானே உன்னை மொத்தமா பார்சல் பண்ணி அனுப்பிட்டு நான் இங்க ஃப்ரீயா ஜாலியா இருக்க முடியும். இல்லனா நீ இங்கே டேரா போட்டுருவமா? அதுக்காக தான். ஏய் வர்ஷினி, ஒரு அண்ணனா என்னோட கடமை என்னன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுமா. எல்லாமே தமிழோட ஏற்பாடு மட்டும்தான். அவ கைட் பண்ணா நான் அதை அப்படியே செஞ்சிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். தேங்க்ஸ்ண்ணா. உங்களுக்கு ஏதாவது இருக்கா? எதுக்கு இப்ப வர்ஷினிக்கு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தீங்க? அவன் நல்லவ இல்லன்னு நான் எத்தனை தடவை சொல்றேன். அவன் கெட்டவனு உன்கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? நானும் உன் கூட சேர்ந்து என்னென்னமோ ட்ரை பண்றேன், ஆனா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ப்ரூஃப் இருந்தா தான் நம்புவீங்களா? உங்க கூட இவ்ளோ நாள் இருக்கனே, அப்ப நான் போய் சொல்றேனா? என்ன நம்ப மாட்டீங்களா நீங்க? ஏன் சிவி இப்படி பண்றீங்க? சரி, நான் எல்லார்கிட்டையும் போய் பிரபு நல்லவ இல்லைன்னு என் பொண்டாட்டியோட உள்ளுணர்வு சொல்லுது, அதனால இந்த கல்யாணம் நடக்காது, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன்னு சொல்லவா? இப்பெல்லாம் சொல்ல முடியாது தமிழ். அந்த பிரபு மேல எனக்கு எந்த எமோஷனும் இல்ல. எனக்கு அவனை கண்டாலே பிடிக்காது. சொல்ல போனா இந்த கல்யாணம் நின்னுச்சுன்னா ஏன் அளவுக்கு சந்தோஷப்படுற ஆள் வேற யாருமே இருக்க முடியாது. ஆனா இதுக்கு வர்ஷினி எப்படி ஒத்துக்க வைக்கிறது? உன்கிட்ட ஆதாரம் இருக்கா? இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு முடிவு பண்ணா அதுக்கு வர்ஷினியும் அந்த முடிவு எடுக்கணும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் நம்மளும் காட்டணும் தமிழ். அப்படி ஒண்ணு நம்மளால செய்ய முடியலனா நம்ம விரும்பினாலும் விரும்பலனாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். சாரி சிபி, இந்த கல்யாணம் நடக்காது. நான் ப்ரூஃபோட அவனை எக்ஸ்போஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி காட்டுறேன். இது நான் உங்களுக்கு பண்ற ப்ராமிஸ். தேனு, அக்கா. ஏய் அக்கா. ஏய் தேனு, என்னடி? தேனு, என்னடி?
ஏன் அழற? அங்க பந்தக்கால் நட எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இப்படி எல்லாம் அழக்கூடாது. கண்ணு தொடச்சுக்கோ. என்ன பிரச்சனை உனக்கு? அக்கா கிட்ட சொல்லு. இல்லக்கா, புது பொண்ணு கல்யாணம் ஆகி மாப்பிள்ளை வீட்டுக்கு போக போற. எங்களெல்லாம் விட்டுட்டு போக போறாங்கிற கவலையா? இதெல்லாம் எல்லா பொண்ணுக்கும் வாழ்க்கையில நடக்கிறது தான் தேனு. இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. என்ன பாரு, கல்யாணம் ஆகி நானும் இந்த வீட்டுல தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். அதெல்லாம் எனக்கு புரியுதுக்கா. ஆனா அப்பா அம்மா 2 பேருமே கூட இல்லாம நான் எப்படிக்கா கல்யாணம் பண்ணிக்கிறது? எனக்கு இப்ப இந்த கல்யாணத்தையே நிறுத்திட்டா பரவாயில்லன்னு தோணுது. ஏய், என்ன பேசுற நீ? உனக்காக அங்க சனமா எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணத்தை நிறுத்துறாளாம். இல்லக்கா, அப்பா அம்மா உயிரோட இல்லாதவங்க அவங்க இல்லாம கல்யாணம் பண்ணிப்பாங்க. எனக்கு 2 பேருமே நல்லா தானே இருக்காங்க. அப்ப என் கல்யாணத்துல அவங்க இருக்கணும்ல. கொஞ்சம் வேலை இருந்தது, அதான். என்ன வேலை? கல்யாணத்தை விட உங்களுக்கு? இங்க பாருங்க, இனிமே எங்கேயும் போக கூடாது. ஆமா, பாப்பா எங்க? வீட்டில் இருக்காமா. தனியா விட்டுட்டு வந்திருக்கீங்களா? இல்ல, பக்கத்து வீட்டில் விட்டுட்டு வந்தோம். அவளை கூட்டிட்டு வந்துருங்க, இங்கேயே தங்கிக்கோங்க. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு போலாம். ஜானு, அவங்களோட பிடிவாதத்தை மாத்த முடியாது. சரி, இப்போது வந்தாங்களே, விடு ஜானு. 2 கல்யாண பொண்ணுகளோட அப்பா அம்மாவும் தாலி செய்ய ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க. ஐயா, என்கிட்ட கொடுங்க, நான் காட்டுறேன். இந்தாங்க. அப்பா அம்மா, இந்தாங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. அத்தை, உங்க பொண்ணுக்கு தாலி செய்ய கொடுக்க போறோம். நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. யாருக்கும் தெரியாது, நீங்க பண்ணுங்க.